முதலமைச்சர் ஆக முடியாது, முதலையா வேணா ஆகலாம். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஓட்டா மாறுமாண்டா? மாறாது. அதே நேரம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் 100% ஓட்டா மாறாதான்னு கேட்டா மாறும். 1972ல மக்கள் திலகம் கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நேரம் அவரை ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கடல் போல மக்கள் திரண்டு பாராங்க. அவ்வளவு மக்களும் ஓட்டா மாறினாங்க. அதனால அவர் சிஎம் ஆகினார். இந்த ப்ராப்ளம் புதுசா ஒரு பொலிட்டிக்ஸுக்கு வாரதா இல்லாடி விஜய் ஆக்டர் பொலிட்டிக்ஸுக்கு வாரதா? ஒருத்தர் அவரை ஃபீல்ட் ஸ்டேஜ விட்டுட்டு ரோட்ல ஸ்டேஜ் போட்டு கத்திட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படம், அளவுக்கு அதிகமான காசு, அதை விட அளவுக்கு அதிகமான பிரபல்யம், அதை விட மிகவும் பிரீசியஸான அவரோட டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணி ரோட்ல மேடை போட்டு மக்களுக்காக கத்திட்டு இருக்காருண்டா நாம யோசிக்கணும். நாம ஈஸியா சொல்றோம் கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, ஒரு படத்துக்கு 150 கோடி சம்பளம் வாங்குறாரு. பட் இந்த ஃபேம், இந்த பணம் எல்லாம் அவர் ஈஸியா ஏர்ன் பண்ணான்னு கேட்டா இல்ல. 1992ல அவர் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. இந்தியாட மிக பிரபல்யமான ஒரு மேகசினே அவரை போட்டோவை கவர் பேஜா போட்டு இதெல்லாம் ஒரு முகமான்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து எத்தனையோ தோல்வி படங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ தூங்காத இரவுகள், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையுமே ஓவர் கம் பண்ணித்தான் இந்த விஜயங்கிற நாமத்தை ஒவ்வொரு செங்கலா செதுக்கிறார். இது நீங்க எதிர்த்தாலும் நான் எதிர்த்தாலும் யார் எதிர்த்தாலும் வெற்றி தான். ஓட்டிங்கிறது அவரவர தனிப்பட்ட உரிமை. யாரு கண்டாலும் ஓட் போடலாம். பட் நான் இங்க சொல்ல வர விஷயம், யாருக்கு நீங்க ஓட் போடணும்ன்றது இல்ல. நாட்டுல அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க தப்பு நடக்குது, இங்க தப்பு நடக்குது கூவுற மக்களாகிய நீங்கள் ஒரு புதிய மாற்றம் வரக்கொள்ள, ஒரு புது முகம் வரக்கொள்ள, ஒரு புது இளைஞனோ சரி, ஒரு ஆக்டரோ சரி, ஒரு டாக்டரோ சரி, ஒரு இன்ஜினியரோ சரி, யாரோ ஒரு புது முகம் வரக்கொள்ள அதை நம்ம சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. இது அழகா தமிழ்ல சொல்லணும்டா, அவரை தூக்கி விடாட்டியும் பரவாயில்ல, நெஞ்சில ஏறி மிதிக்க தேவையில்லை. பிறக்கும் போதே எல்லாரும் அரசியல் தலைவனாகவோ ஜனாதிபதியாகவோ பிறக்கிறல்ல. அவருக்கு கூட இருக்கிற வழிகாட்டல்கள், அவர தேடல் எந்த அளவுக்கு இருக்கு, அவரது புத்திசாலித்தனம், அவர உழைப்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நல்ல லீடரை உண்டாக்குது. பார்ட்டி வேறங்கிறதுக்காக வேண்டி அவர் எந்த பார்ட்டி இல்ல, இவர் எந்த பார்ட்டி இல்லங்கிறதுக்காக அவரை கிரிட்டிசைஸ் பண்றது ஓகே. ஆனா தரக்குறைவான வார்த்தைகளால அவரை தூற்றுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நான் சொல்ல வர கருத்து என்னண்டா, இந்த 2026 டிவிகே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், யாரா இருந்தாலும் நாம் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முதல் அந்த குறிப்பிட்ட நபர் கடந்து வந்த பாதையையும் வயசையும் கட்டாயம் கன்சிடர் பண்ணணும்.